சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த நகையை சீதாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் சீதா ரொம்ப சோகமாக இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ள, உங்களுக்குன்னு வந்த நகை, நீங்கள் செஞ்ச உதவியால் உங்களுக்கு கிடைச்ச நகை, இதை மீனாவுக்கு கொடுக்கறது தானே நியாயம்னு கேட்க, மீனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மீனாவை நல்லா பார்த்துப்பேன், இங்கே மீனாவுக்கு நான் நகை எடுத்து கொடுப்பேன் ஆனால் சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறோம், இது ஏன் சார்பாக நான் தந்ததா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல, இங்கே சீதாவும், மாமா நீங்கள் ரொம்ப நல்லவர், எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, சாதாரண உதவியெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு இங்கே சீதா, சந்திரா, சத்யான்னு எல்லாரும் முத்துவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் சீதா ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால இங்கே மீனா சீதா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு, நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க, நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி முத்துவை அனுப்புகிறாங்க. முத்துவும் வெளியில் சவாரிக்கு கிளம்ப அந்த சமயம் அருண் வந்துடுறாரு. அருண் ஏற்கனவே தன்னுடைய அம்மா சொன்ன ஞாபகம் அவருக்கு வருது. நீ முத்து செஞ்ச உதவியை நீ எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீ செஞ்சது பெரிய தப்பு, பேசாமல் சீதாவை மறந்துரு, அவங்க யாரும் சீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நான் வேறு இடத்துல உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்ன ஞாபகத்தில் சீதாவை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு இங்கே அருண் வரதை முத்து பார்த்துடுறாரு. உடனே முத்து அருண் கிட்ட போய் பேசுகிறாரு. நீ என்ன இந்த பக்கம், நீ சொன்ன பொய்யால் நீ மாட்டிக்கிட்ட, ஆனால் உண்மை என்னன்னு வீடு தேடி வந்து எனக்கு பரிசெல்லாம் கொடுத்து அவங்க உண்மையை நிரூபிச்சிட்டாங்க பார்த்தியா, உதவி செஞ்சது நானும்னு நீ எல்லாரும் முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உன்னை நம்பியிருப்பேன், நீ நல்லவன் நினச்சிருப்பேன், ஆனால் உனக்கு மட்டும்தான் பொறுப்பு கிடைக்கணும், உன்னை மட்டும்தான் எல்லாரும் பாராட்டணும்னு நினச்சியே, உன்னை மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்ததில்ல, உனக்கு பொய் சொல்ல மட்டும்தான் தெரியுமா, அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, நீ இங்கே சீதாவை பார்க்க வந்திருந்தா அப்படியே கிளம்பிடு, இல்லை கோயிலுக்கு தான் வந்தேன்னா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப கோவத்தில் முத்துக்கிட்ட பதில் பேச முடியாமல், இந்த முத்துவால் தான் அவமானப்பட்டு நிற்கிறோம், இனியும் பேசி பெரிய பிரச்சனை வர வேண்டாம், எப்படியாவது சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கோவமாக அங்கேருந்து அருண் கிளம்பிடுறாரு, சீதா கிட்டேயே பேசாமல். இங்கே முத்து நினைக்கிறாரு, இந்த அருண் முன்னாடி நாம் பார்த்த நல்ல மாப்பிள்ளைய சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீதா சந்தோஷமாக வாழ்கிறத இந்த அருண் பார்க்கணும், பொய் சொல்லி ஏமாத்துற இந்த அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது, இந்த அருண் இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நல்லவனே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு முத்து. இங்கே உடனே அருண் என்ன செய்யன்னு தெரியல, என் அம்மா வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் சீதாவை தானே விரும்புகிறேன், சீதா கிட்டே இதை பற்றி எப்படியாவது பேசணும், மீனா கிட்டேயும் இதை பற்றி பேசணும்னு சொல்லி உடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி அருண் ஒரு இடத்துக்கு வர சொல்ல, உடனே மீனாவையும் சீதா அங்கே வர வைக்கிறாங்க. அருண் 2 பேர்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அருண், நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல, நீங்கள் மட்டும் என் வீட்டுக்காரரும் இதில் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் மனசு மாறியிருப்பார், உங்கள் மேலே அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும், நீங்களும் சீதாவும் கல்யாணம் பண்ணிக்க அவரே சம்மதம் சொல்லியிருப்பார், ஆனால் நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை இப்படி சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டு இப்போ என்ன கூப்பிட்டு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா என் வீட்டுக்காரர் உங்களை நம்ப மாட்டார், நீங்கள் பொய் மட்டும்தான் சொல்கிறீங்கன்னு, உங்கள் மேலே அவருக்கு சரியான ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லை, இப்படிப்பட்ட உங்களை எப்படி அவர் மன்னிச்சு எப்படியும் மறந்து சீதாவை கல்யாணம் பண்ணி வைப்பார், இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அருண், நீங்கள் முத்துக்கிட்ட பேசினாலும் சரி, ஆனால் நான் சீதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஏன்னா எங்கள் அம்மா வேறு இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டா, என்னால் சீதாவை மறக்க முடியல, நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன், உங்கள் உதவி தேவைப்படுது, முத்து மனசு மாற மாட்டாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் செஞ்சது தப்பு தான், என் கூட முத்துவும் இருந்தார், அவரும் உதவி செஞ்சாருன்னு நான் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது, இங்கே உதவி செஞ்சவங்களே உங்களுக்கு வீடு தேடி பரிசெல்லாம் கொடுத்து பெருமையாக பேச அந்த வீடியோ எல்லாருக்கும் தெரிய வந்ததால தான் எல்லாரும் அதை பார்த்து முத்துவை பெருமையாக பேசுகிறாங்க, நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன், எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் செஞ்ச தப்பை நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நான் சீதாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கும் சீதாவுக்கும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்கள் செய்யுங்களேன் அப்படின்னு மீனா கிட்ட அருண் கேட்குறாரு. உடனே சீதாவும், அக்கா தப்பாக நினைக்காத, மாமாவும் எனக்கு நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாரு, ஆனால் எனக்கு அப்படி நீங்கள் ஒரு கல்யாணம் செய்யணும்னு நினச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் விரும்பினது அருணை மட்டும்தான்க்கா, என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னா நீங்கள் அருணை மன்னிச்சு எனக்கும் அருணுக்கும் கல்யாணத்தை நீ செஞ்சு வைக்கா, அப்புறம் மாமா கண்டிப்பாக மனசு மாறிடுவார், இதை பெரிய தப்பாக நினைக்க மாட்டாருக்கா, நீ எவ்வளவோ எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்க, ஏன் அங்கே உங்கள் வீட்டில் இருக்க ரவி ஸ்ருதிக்கு நீ தானக்கா கல்யாணம் செஞ்சு வச்ச, இப்போ அவங்க சந்தோஷமாக வாழலையா, அவங்க
செஞ்சது தப்புன்னு முதல்ல வீட்டில் எல்லாரும் பிரச்சனை செஞ்சாலும் அப்புறம் எல்லாரும் இப்போ ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்கிறீங்கல்ல. இங்கே முத்து மாமாவும் கோவத்தில் இருந்தார். அப்புறம் அதெல்லாம் சரியாயிருச்சுலக்கா. நீ இந்த எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்க்கா. உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இதில் முத்து மாமா கிட்ட நீ கேட்குறத விட நீ ஏன் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வை, நானும் சந்தோஷப்படுவேன், அப்புறம் பிரச்சனையும் வராதுக்கா அப்படின்னு மீனாவோட மனசை மெதுவாக அருணும் சீதாவும் மாற்ற பார்க்குறாங்க. மீனாக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஒரு பக்கம் அருண் இப்படி சொல்கிறாரு, இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா என் வாழ்க்கைக்கு பிரச்சனையாயிருமே, அப்புறம் என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசாமல் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா, இல்லை எனக்கும் அவருக்கு இடையில பிரச்சனை வந்து நாங்கள் பிரிஞ்சுட்டா என்ன செய்ய அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. உடனே மீனாவும் அருண்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பிரச்சனை எனக்கு தான் வரும். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரரை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் பேச்சை நான் நம்ப மாட்டேன். ஆனால் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். நான் இப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சாலே அவரால் தாங்கிக்க முடியாது. சீதாவுக்கு நிறைய இடத்துல நல்லா படித்த நல்லா சம்பாதிக்கிற கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை பார்த்துட்ருக்காரு. அவர் தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு என் அம்மாவும் ஆசைப்படுறாங்க. இப்படி குடும்பமே நினைக்கும் போது நான் மட்டும் எனக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா என் அம்மாவும் சும்மா விட மாட்டாங்க. என்ன என் வீட்டுக்காரரும் கோவப்படுவார். பிரச்சனை எனக்கு தாங்க நிறைய வரும். ஆனால் அதனால் நான் யோசித்து தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சீதா அழுதுகிட்டே மீனாவோட கையை பிடிச்சி, அக்கா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நீ நினச்சா, உண்மையாகவே என் மேலே உனக்கு பாசம் இருந்தா இந்த அருண் சொன்ன மாதிரி நீயே எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கா. நீ மட்டும் இருந்தால் போதும். அப்புறமா நான் அம்மாவையும் முத்து மாமா மனசையும் மாற்றிடுறேன். எப்படியாவும் பிரச்சனை வந்தாலும் நான் உனக்காக பேசுகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா ரொம்ப அழுகிறாங்க. உடனே மீனாவும், சீதா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போன மீனாவால் வேலை செய்ய முடியல. ஒரு பக்கம் சீதாவால் இப்படி ஒரு பிரச்சனை வர காத்துட்ருக்குது. இதெல்லாம் தெரியாத என் வீட்டுக்காரர் வேற ரொம்ப பாசமாக கிடைச்ச நகையெல்லாம் சீதாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. என் குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கிறாரு. இதில் நான் என்ன முடிவெடுக்கன்னு தெரியலன்னு கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா. முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. மீனா, அந்த பலகுரல் நான் பெரிய உதவி செஞ்சதா அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டாங்கல்ல, போகிற இடத்துலலாம் என்னை பெருமையாக பேசுகிறாங்க மீனா. அதுவும் சவாரிக்கு வந்த எல்லாருமே நீ தானே அந்த தம்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவின்னு எவ்வளோ பாராட்டினாங்க தெரியுமா. எனக்கு கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்னையும் இப்படி புகழ்ந்து பாராட்டுவாங்கன்னு கூட நான் யோசிக்கவே இல்லை மீனா அப்படின்னு சொல்ல, மீனா ரொம்ப சோகமாக இருக்காங்க. மீனா என்னாச்சு? நான் எவ்வளோ சந்தோஷமாக நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு முத்து கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி அருண் என்னை பேசணுன்னு தனியாக கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே நானும் என்னவோ தெரியலையேன்னு போனால் கல்யாண விஷயத்தை பற்றி பேசினாங்க. எப்படியும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அருண் ரொம்ப உறுதியாக இருக்கார். அவங்க அம்மாவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வராதுன்னு அருணுக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் சீதாவை விரும்பின அருண் இந்த சீதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. என்ன முடிவெடுக்கன்னு தெரியலங்க. ஆனால் உங்கள் பேச்சை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு தெளிவாக அருணுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த அருண் வேற பொய் சொல்லியிருக்காரு. நீங்கள் செஞ்ச உதவியை கூட பெருசாக நினைக்காம அவர் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சவர். அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல எண்ணமே இல்லை. ஆனால் அருண் பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல. இதில் சீதா வேற அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதான் ஒரே யோசனையாக இருக்குன்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, இதில் யோசிக்க என்ன, அந்த அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டல்ல, உங்கள் அம்மாவே அருண் மாப்பிள்ளையாக வர வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் என் பக்கம் இருக்கும்போது நீ மட்டும் என்ன எனக்கு தெரியாமல் அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணமாக செஞ்சு வச்சிட போகிற? அதெல்லாம் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். சீதாவோட கல்யாணத்தை எவ்வளோ ஆடம்பரமாக எனக்கு முடிஞ்ச அளவு செலவு செஞ்சு நல்லபடியாக நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு நீ பார்க்க தானே போகிற. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு. நீ இதை பற்றிலாம் யோசிக்காத. இனி அந்த அருண் பேசணும்னு உன்னை கூப்பிட்டா கூட நீ வர முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடு, அவ்வளவுதானே. இங்கே சீதா கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேனா. அதே மாதிரி தான் சீதாக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீ கவலைப்படாமல் எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. யார் சொல்கிறத கேட்குறது? என் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதா இல்லை என் வீட்டுக்காரர் பேசுகிறத நான் கேட்குறதான்னு தெரியலன்னு முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. சாமியாரை பார்க்க போனேன். இங்கே விஜயா கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் சாமியார் ரோகிணியை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க. உங்கள் மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து
அனுபவிச்சிருக்கணும். அவங்க இப்போ பணக்காரங்களா இல்லைனாலும் அவங்க மூலமாக தான் நீங்கள்லாம் பெரிய பணக்காரங்களாக போகிறீங்க அப்படின்னு ரோகிணியும் பார்வதியும் பொய் சொன்ன அதை எல்லாத்தையுமே அங்கே சாமியார் பணத்துக்காக சொல்கிறாரு. அதை அப்படியே இங்கே மனோஜும் விஜயாவும் நம்புகிறாங்க. ஏற்கனவே மனோஜுக்கு தெரியும் இது எல்லாமே நாம் ஏற்பாடு பண்ணி வச்சதுன்னு. ஆனால் விஜயாவுக்கு இதை கேட்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அந்த ரோகிணியால் நிறைய பணம் வருமா, சொத்தெல்லாம் வருமா, மனோஜ் பெரிய பணக்காரன் ஆயிடுவானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உங்கள் மருமக ரோகிணி உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். என்னைக்காவது உங்கள் மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒரு முடிவெடுத்தா அப்புறம் உங்கள் பையனோட வாழ்க்கை தான் பெரிய பிரச்சனையில் நிற்கும். அதனால் உங்கள் பையனும் நீங்களும் சந்தோஷமாக நல்ல பணக்காரங்களாகணும்னா உங்கள் மருமக ரோகிணியை நீங்கள் பாசமாக பார்த்துக்கோங்க. எப்பயும் போல் இல்லாமல் அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் மருமக ரோகிணியால் நீங்கள் உண்மையாகவே நல்ல உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு ரோகிணியை பற்றி சொல்கிறாங்க. உடனே விஜயா சந்தேகத்தோட பார்வதி கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா பார்வதி? அந்த ரோகிணி ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை. எப்படி இதெல்லாம் நம்புறதுன்னு கேட்க அதுக்கு பார்வதியும் நம்பி தான் ஆகணும். ஏற்கனவே மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நீ தானே திட்டம் போட்டு இங்கே சாமியார்கிட்ட சொன்னேன். இப்போ சாமியாரே கூப்பிட்டு இப்படி சொல்கிறாருன்னா நீ நம்பி தானே ஆகணும். இவரெல்லாம் பொய் சொல்ல மாட்டார். இவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அதனால் ரோகிணி மனோஜை பிரிக்கணும்னு நினைக்காம அவங்க சந்தோஷமாக வாழணும்னு நீ நினச்சாதான் நீ நினச்ச மாதிரியே பணம் கிடைக்கும். இல்லை அந்த நீத்துவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன அப்புறம் சாமியார் சொன்ன மாதிரி உனக்கு நிறைய பிரச்சனை வரும். எதையும் சமாளிக்க முடியாமல் நீ தான் கஷ்டப்படணும். அதனால் இனியாவது புரிஞ்சுக்க, ஓ மருமக ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்காம சந்தோஷமாக மனோஜும் ரோகிணியும் வாழட்டோன்னு நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இங்கே சாமியார்கிட்ட விஜயா கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறத நான் நம்பலாமா? ஏன்னா என் மருமகன்னு சொன்ன அந்த ரோகிணி ரொம்ப என் குடும்பத்தை ஏமாத்திட்டா. ஏற்கனவே என் அப்பா மலேசியாவில் இருந்தார். அவரால் சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்ல நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரிய வந்தது அந்த ரோகிணி சொன்னது எல்லாமே பொய்ன்னு. அதான் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் என்ன கூப்பிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியலன்னு சொல்ல உடனே மனோஜோ, என்னம்மா நீங்கள் அங்கே சாமியாரே கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறமா ரோகிணி மேலே இன்னும் சந்தேகப்பட்டீங்கன்னா அப்புறம் நடக்க இருக்கிற எல்லா நல்லதும் நடக்காம ஆயிருமா? அப்போ நம்ம பணக்காரங்களாகணும்ல, அதுக்காகவாது நீங்கள் ரோகிணியை மன்னிச்சு நானும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் தாமா இப்படி எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்ல, சரி மனோஜ், இங்கே சாமியார் கூப்பிட்டு இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி நீ எப்பயும் போல் ரோகிணி கூட சந்தோஷமாக பேசலாம், கடைக்கு கூப்பிட்டு போகலாம். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். சாமியார் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் எல்லாம் இனி நல்லதாகவே அதுவும் ரோகிணியால் நடக்க போகுது அப்படின்னு நம்பிட்டு விஜயா மனோஜ் பார்வதின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சாமியார் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு விஜயாவுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு என்னையும் மனோஜையும் இந்த விஜயா சும்மா விட மாட்டா அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சு, சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் ரவின்னு சொல்ல, நீயா ஏற்பாடு செஞ்ச, நீயா ஆரம்பிக்கணும்னு நினச்ச ரெஸ்டாரண்ட், நீயே ஓனர் ஆயிரு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்கிறாரு. ரவி, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் பொறுப்பே இல்லாமல் இருக்கல்ல, நீ யார்கிட்டேயும் தலை குனியக்கூடாதுன்னு உனக்காக இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட் பக்கமே நீ வரல, நீ ஓனராக இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். யார்கிட்டையும் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி நீ அவமானப்படக்கூடாது. அதுவும் அந்த நீத்துக்கிட்ட வேலை பார்க்குறது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, நம்ம புது ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனராக இருந்தால் தப்பு இல்லையே. நான் சொல்கிறத கேளு, நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும், நினச்ச வாழ்க்கையை வாழணும்னா நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும். பேசாமல் அந்த வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ரவி அதை புரிஞ்சிக்காம, எனக்கு அனுபவம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன். மற்றபடி நீ சொன்ன உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. நீயா ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட், நீ ஓனராக இருந்து நடத்தி பாரு, அப்போ தானே தெரியும் எவ்வளோ பிரச்சனை வரும்னு. என் பேச்சை கேட்காம உன் வீட்டிலேருந்து பணத்தை வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தேவையும் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஓனராக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னைக்கு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு நான் ஓனர் ஆகிக்கிறேன். அது வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரமாட்டேன்னு ரவி சொல்லிட்டு போகிறாரு.
உடனே மீனாவும் அங்கே ரொம்ப கோவமாக நிற்கிற ஸ்ருதிக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி, கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க. நீங்கள் நல்லதுக்கு தான் செய்கிறீங்கன்னு ரவி சீக்கிரமாக புரிஞ்சுப்பார். கண்டிப்பாக நீங்களும் இங்கே ரவியும் நீங்கள் ஆரம்பிக்க போகிற புது ரெஸ்டாரண்ட்டில் ஓனராக இருந்து நல்லபடியாக சம்பாதிக்க தான் போகிறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல மீனா, உங்களால் தான் நான் ரவியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக வாழ வந்தேன். நான் நிம்மதியாக இருக்கேன். என் பேச்சை எப்பயுமே கேட்குற ரவி இந்த விஷயத்தில் கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்காக நீங்களாவது ரவிக்கிட்ட பேசி அவர் மனசை மாற்றணும்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே மீனாவும், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் ரவிக்கு புரிய வைக்கிறேன், நீங்கள் மனசு வேதனைப்படாதீங்க அப்படின்னு ஸ்ருதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே சரி ஸ்ருதி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவும் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சீதா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க. அக்கா, நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தியா? நீ என்னக்கா என் வாழ்க்கை மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்க. இங்கே அருணோட அம்மா ஏதோ ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லி பொண்ணு பார்க்கறதுக்காக ரவி இங்கே அருணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அக்கா, நீ தான்க்கா எனக்கு சீக்கிரமாக அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அருண் மட்டும் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்றைக்குமே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அருணை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்க்கா அப்படின்னு சீதா ரொம்ப அழுகிறாங்க. சீதா, இப்போ நீ எங்கே இருக்கேன்னு கேட்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வேலைக்கு கூட போகலை. என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அருணாலையும் ஒன்றும் செய்ய முடியல. இங்கே முத்து மாமா அருண் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. நீயாவது உதவி செய்வேன்னு பார்த்தா இங்கே முத்து மாமா பேச்சை மீறி எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கவே மாட்டேன்னு இப்படி சொல்கிறியேக்கா. அக்கா, உன்னால தான் முடியும். என் கல்யாணத்தை நீ செஞ்சு வைப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நான் உன்னை பார்க்க வரேன், பொறுமையாரு, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனில் இருக்க வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்க கிளம்புறாங்க. உடனே விஜயா எப்பயும் போல், என்ன மீனா, அதான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியே, இப்போ எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அண்ணாமலை மாமாவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, சீக்கிரமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மீனாவை அனுப்பிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் 3 மருமக கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நம்மளை எதிர்த்து பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த சந்திராவோட பொண்ணு சீதாவுக்கு நல்ல வேலை பார்க்குற ஒரு மாப்பிள்ளையால் கிடச்சிருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. அப்படி சீதா அருணை கல்யாணம் பண்ணால் மீனாவையும் கையில் பிடிக்க முடியாது, மீனா அம்மா சந்திராவையும் கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க அழுதுட்ருக்க சீதா கிட்ட மீனா போய் பேசுகிறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க யார் பேச்சையுமே கேட்க தயாராக இல்லை. அருணை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நாளைக்கு நல்ல நாளாக இருக்குதாங்க்கா, எப்படியாவது நீ தாங்க்கா என்னை அருண் கூட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாளைக்கு நீ கல்யாணம் ஏற்பாடு செய்யலைன்னா அப்புறம் உன் தங்கச்சியை நீ பார்க்கவே முடியாது. அப்புறம் நான் வேறு ஏதாவது முடிவெடுத்துட்டா நீங்கள் எல்லாரும் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அருணால் கிடைக்கும்போது நீங்கள் இப்படி என்னை பற்றி யோசிக்காமல் இருக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சீதா வந்து அழுது பேசும்போது மீனாக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் ஒத்துக்கிறாங்க. சீதா, நீ அழாத, நான் உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் எப்படியாவது இங்கே அருணை நாளைக்கு வர வச்சு அந்த நம்ம சொன்ன கோயில்லையே கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன். நீ இனி அழாத, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற மீனாக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. என் வீட்டுக்காரர் சீதாவோட கல்யாணத்தை ஆடம்பரமாக எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப நல்லபடியாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா அம்மா மனசும் வேதனைப்படும், என் வீட்டுக்காரரும் ரொம்ப கோவப்படுவாரே. ஆனால் சீதா அடம்பிடிக்கிறாளே, நான் செய்கிறது தப்பு தான், ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக இது செய்கிறது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அருண் ரொம்ப நல்லவர் தான், எங்ககிட்ட பிரச்சனை செஞ்சாலும் இங்கே சீதாவை கண்டிப்பாக அருண் நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வாழ்க்கைக்காக சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா தப்பே இல்லை அப்படின்னு மீனா முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் மீனா இங்கே அருண்கிட்டையும் இங்கே நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க, நானே உங்கள் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன், எனக்கு வேறு வழி தெரியல, என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம், அதனால் என் வீட்டுக்காரர் பேச்சை கூட நான் கேட்கல அருண், அதனால் என் தங்கச்சி சீதாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், உங்கள் வீட்டு மருமகளாக வர சீதாவை உங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும், அந்த நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மனசு மாறினதே ரொம்ப நல்லது மீனா, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையுமே அருண் செய்கிறாரு, முத்துவுக்கும் சந்திராவுக்கும் தெரியாமல். மீனா சீதா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே அருண் வர சொன்ன இடத்துக்கு மீனா கிளம்பி போகிறாங்க. அதே மாதிரி சீதாவும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிளம்பி வராங்க. இது சந்திராவுக்கும் தெரியாது, முத்துவுக்கும் தெரியாது. முத்து நினைக்கிறாங்க எப்பயுமே நான் வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் மீனா பூ கொடுக்க கிளம்புவோம், ஆனால் இன்றைக்கி என்ன
ஏதோ பெரிய வேலை இருக்குது, டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் கிடைக்க போகுதுன்ற மாதிரி கிளம்புறா. நேற்று இதை பற்றி எதுவுமே சொல்லலையே. மீனா வேற ரொம்ப சோகமாக இருந்தா. என்ன ஏதுன்னு தெரியல, வரட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்காரு முத்து. இங்கே அருண் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் ஏற்பாடு செஞ்ச மாதிரியே மீனா முன்னாடி இங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கே கையெழுத்தெல்லாம் போட்டு உதவி செய்கிறாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் சீதா ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அக்கா, ஒன்னால தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. நான் விரும்பின அருணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அக்கா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா, நீ கவலைப்படாத. மாமா உன்னை தப்பாக நினைக்காத மாதிரி நான் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்ல, இங்கே அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடந்ததுனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. என் தங்கச்சி வாழ்க்கைக்காக யாருக்கும் தெரியாமல் இங்கே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் மாப்பிள்ளை அருந்தான்னு தெரிஞ்சா என் வீட்டுக்காரரை சமாளிக்கவே முடியாது. இன்னும் என்னென்ன பிரச்சனை என் வாழ்க்கையில் வரப்போதோ இந்த கல்யாணத்தால் தெரியலையே அப்படின்னு கல்யாணம் முடிச்சு வச்ச உடனே, சீதா, இதை முதல்ல அம்மா கிட்ட நீ சொல்லணும், அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரிக்கா நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சந்திரா கிட்ட அருணையும் சீதாவையும் ஒன்றா அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே. இங்கே மீனா கூட இங்கே சீதாவும் அருணும் கல்யாணம் முடிச்சு வரதை பார்த்துட்டு சந்திராவால் தாங்கிக்க முடியாமல் இங்கே சீதாவை வெளுத்து வாங்குறாங்க. மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனா இதெல்லாம், யாரை கேட்டு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்ல, அம்மா கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தாம்மா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ செஞ்சு வச்சியா, இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா, உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க வேண்டாமா, இப்படி நீ செஞ்சது பெரிய தப்பு. அருணை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நாம் ஏன் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு யோசிக்க வேண்டாமா, நீ மாப்பிள்ளை தான் பெரிய இடத்துல நல்ல இடத்துல ஒரு பார்க்குற எல்லா கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன், நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன்னு சொன்னாங்களே, இங்கே எல்லாரும் சேர்ந்து இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, இங்கே வந்து சந்திரா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க இங்கே வந்து சீதா. உடனே, இப்படியெல்லாம் நீ ஆசீர்வாதம் கேட்டு வந்தால் என் மனசு மாறும்னு நினைக்காத, நீ உன் விருப்பத்துக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டல, இனி அம்மான்ற ஒரு எண்ணத்தோட இந்த பக்கமே வராத, 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா கோவத்தில் அழுதுகிட்டே சீதாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அருணையும் சீதாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இங்கே ரொம்ப நேரம் ஆகியும் மீனா வீட்டுக்கு வரலன்னு பார்த்துட்டு முத்து ஃபோன் பண்ணுறாரு. இங்கே மீனா சந்திராவோட வீட்டில் நின்று அழுதுட்ருக்காங்க. இங்கே ஃபோன் எடுத்து இங்கே மீனா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. முத்துக்கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வா மீனா, நீ என்னை மீறி எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு தெரியும், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வச்ச மீனாவும், அம்மா ஓ மாப்பிள்ள தாம்மா வீட்டுக்கு கூப்பிடுறாரு, என்ன செய்யன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்ல, நீ செஞ்சது பெரிய தப்பு, உனக்காக மாப்பிள்ளைக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வரேன், நீ வா அப்படின்னு சொல்லி மீனாவை இங்கே விஜயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு இங்கே முத்து கேட்குறாரு, என்னாச்சு, உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்க, அத்தை ஏதாவது பிரச்சனையா, மீனா ஏன் அழுகிறா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே சந்திரா அழுதுகிட்டே, மாப்பிள்ளை பெரிய தப்பு பண்ணிட்டா மீனா, நானே மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்ல, என்னது சீதா என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் தான் செஞ்சு வச்சேன்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இப்படி சொன்னதை கேட்டு முத்துவால் தாங்க முடியல. அங்கே வீட்டில் இருக்க அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் அங்கே வந்து பார்க்கும்போது மீனா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்கு வேற வழி தெரியல, சீதா அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் அருணை நான் கல்யாணம் பண்ணலைனா அப்புறம் நீ என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறா, எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்னு நினச்சேன், உங்கள் பேச்சை மீறணும்னு நினைக்கலங்க, உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல, சொல்லப்போனால் இந்த கல்யாணத்தை நான் இப்படி செஞ்சு வைப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, வேறு வழி இல்லாமல் சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக அருணுக்கும் சீதாவுக்கும் நானே முன்னாடி நின்று யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டியதாக போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட அழுகிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே உடனே சந்திராவும், மாப்பிள்ளை மீனா செஞ்சது பெரிய தப்பு எனக்கே தெரியுது, நானும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் மீனா எனக்கே தெரியாமல் இப்படி செஞ்சுட்டா, என் பொண்ணு மீனாவை மன்னிச்சிருங்க, இனி உங்கள் பேச்சை மீறி மீனா எதுவுமே செய்ய மாட்டா, மீனாவை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, சீதா வாழ்க்கைக்காக மீனா ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா மாப்பிள்ளை, நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அதுக்குன்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன் மாப்பிள்ளை அப்படின்னு இன்னொரு பக்கம் சந்திராவும் மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க. உடனே விஜயா இதுதான் சரியான சமயம் நினச்சிட்டு, பாத்தியா முத்து, உன் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இந்த மீனா இந்த முத்து என்ன சொல்கிறது, நம்ம தங்கச்சி வாழ்க்கைக்கு நாமளே முடிவெடுப்போன்னு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே மீனாவும் மீனாவோட அம்மாவும் அழுதுகிட்டே வந்து மன்னிப்பு கேட்டால் நீ இதை நம்பிடுறதா என்ன? ஏன் மீனா, முத்து தான் அவ்வளோ சொன்னால இங்கே சீதாவுக்கு நானே ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, அதுக்கு முன்னாடி நீ செஞ்சது பெரிய தப்பு தானே, அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்?
என்னதான் எதிர்த்து பேசிட்டு இருந்த, இப்ப முத்துவோட பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை இல்லாம செஞ்சிட்டல்ல, அப்ப யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இங்க விஜயா மீனாவை திட்டுறாங்க. உடனே முத்து ரொம்ப கோவமா, மீனா உண்மையை சொல்லு, நீயா கல்யாணம் பண்ணி வச்ச? என்னால் நம்ப முடியலன்னு சொல்ல. நான் தாங்க செஞ்சு வச்சேன், நான் தான் உண்மையை சொல்கிறேன்ல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. மன்னிக்கவே முடியாது மீனா, நீ செஞ்சது பெரிய விஷயம். என்னை நம்ப வச்சு நீயும் சீதாவும் ஏமாத்திருக்கீங்க. நான் அப்போ உங்கள் குடும்பத்துக்குன்னு எதுவுமே செய்யக்கூடாது, எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்ற மாதிரி நினச்சிட்டிங்களா? அந்த அருண் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச அந்த அருணை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மாப்பிள்ளையாக்கியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இனி உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன். உன் வீட்டு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். ஏன் நீ ஏன் எனக்கு வேண்டாம் மீனா? நீ என் பேச்சை கேட்காம என் முடிவை ஏற்றுக்காம நீ செஞ்ச வேலையால் அந்த அருண் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கணும். தப்பு செஞ்ச அருணுக்கு அந்த அந்த சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அவமானப்படுத்தியிருக்க? இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய வேலை தானா அப்படின்னு கேட்க, உடனே விஜயா சொல்கிறாங்க, இதே மாதிரி தானே அந்த ஸ்ருதிக்கும் ரவிக்கும் யாருக்கும் தெரியாமல் இந்த மீனா கல்யாணம் பண்ணி வச்சா? இந்த மீனா திருந்த மாட்டா. அதே மாதிரி உன் பேச்சை மீறி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கா முத்து. இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறது சரிதான், என் பேச்சை கேட்க மாட்டேன், அந்த அருணுக்கு சப்போர்ட் பண்ணி சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுருக்க. அப்போ என்னை மதிக்காத நீ எதுக்கு இங்கே இருக்கணும் மீனா? நீ உங்கள் அம்மா கூடயே உன் வீட்டுக்கே போ. இந்த வீட்டில் இருந்தால் என் பேச்சை கேட்கணும், ஆனால் நீ கேட்கல, என்ன அவமானப்படுத்திட்ட. அந்த அருணுக்கும் சீதாவுக்கும் சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்து நின்று மன்னிப்பு கேட்டு அழுதுட்ருப்ப. இதை என்னால் என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அந்த அருண் நல்லவனே இல்லைன்னு எடுத்து சொல்லியும் நீ இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதுக்கப்புறமா இந்த வீட்டில் உனக்கு இனி இடமே இல்லை. நான் இனி உன்னை எந்த ஒரு அக்கறையோடையும் பாசத்தோடையும் என் மனைவின்ற உரிமையோடையும் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வரவும் மாட்டேன். எனக்கு என் பேச்சை கேட்காத மீனா வேண்டவே வேண்டாம். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே மீனாவும் சந்திராவும் இங்கே முத்து எடுத்த முடிவுக்கு எந்த பதிலும் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.